நாம் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்ததினால் அல்ல, அவர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற அவர் நீங்க ஆனா கற்பனை என்ன சொல்றது? முழு இதயத்தோடு முழு ஆத்மாவோடு தேவனிடத்துல, அது பழைய ஏற்பாடு காலம். ஆனா இப்போது இயேசு கிறிஸ்துவே உன்னை தேடி வந்து தமது அன்பை உனக்குள்ள பூரணப்படுத்த விரும்புகிறாரு. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். அப்போ அன்பு இல்லைன்னா பாவம் நமக்குள்ள பெருகும் அர்த்தம். பாவம் செய்கிறவன் தேவனிடத்தில் கிட்டி சேர முடியாது. நல்ல கவனிங்க, ஒரு தப்பு நமக்குள்ள செய்யணும்னா, ஒரு பொல்லாப்பு நமக்குள்ள இருந்தா நேர் முகமா நம்ம ஒருவரை என்ன பண்ண முடியாது, பார்க்க முடியாது. ஏனென்றால் அவர்கள் ஏதாவது கேட்பாங்களா, எதனா செஞ்சிருவாங்களான்னு சொல்லிட்டு என்ன பண்ண முடியும்? எஸ்கேப் பண்ணிட்டாங்க. ஹல்லேலூயா. நல்லா கவனிக்கணும், தைரியமா இருக்கணும். தேவனுடைய அன்பு எனக்குள்ள பூரணப்பட்டு இருக்கிறது. அந்த அன்பினால தேவன் எனக்குள்ள இருக்கிறான். அந்த அன்பின் நிமித்தம் நான் அநேகரை ஆதாயப்படுத்திக் கொள்வேன். நான் ஒருவருக்கு ஒருவர் அன்பு கூறுவேன். ஒருவரை நான் கசந்து கொள்ள மாட்டேன். ஒருவரை நான் என்ன பகைக்க மாட்டேன். பகை சிலுவையிலே இயேசு கிறிஸ்து புனைந்து போட்டான். இன்னும் அந்த பகை எனக்குள்ள இருக்குதா, தேவ அன்பு எனக்குள்ள இல்லைன்னு அர்த்தம். ஹல்லேலூயா. நாம் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்ததினால் அல்ல, அவர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார வழியாக தம்முடைய குமாரனை அன்புனாலே அன்பு